Taste the Daily. இளைஞர் மற்றும் மகளிரிடம் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என வியாசர்பாடியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக இளைஞரணி பாசறை செயலாளர் பரமசிவம் அறிவுறுத்தினார். வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் பெரம்பூர் மேற்கு பகுதி செயலாளர் எம்.என். பாஸ்கரன் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் ஆர்.எஸ். ராஜேஷ் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளரும் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளருமான எஸ். சிவசங்கரி மற்றும் இளைஞரணி பாசறை செயலாளர் பரமசிவம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்டியவர் புரட்சித் தலைவி அம்மா என்று கூறிய தலைமை கழக பேச்சாளர் சிவசங்கரி, ஆனால் இந்த ஆட்சியில் பட்டியலின மக்கள் மீது வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது என சாடினார். இந்த கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூலித்தொழிலாளருடைய மகள், துப்புரவு பணியாளருடைய மகன் என்ற பேச்சை தாண்டி மருத்துவருடைய அப்பா, மருத்துவருடைய தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை யார் உருவாக்கியது? அவர் எடப்பாடியார் உருவாக்கினார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம உள்ள படிச்சா அதிகபட்சம் ஒரு கிளர்க் ஆவாங்க, அதிகபட்ச கார்பரேஷன்ல ஒரு வேலைக்கு போவாங்க, ஒரு தொழில் செய்வாங்க. ஆனால் 7.5 ஒரு இடஒதுக்கீட்டை கொடுத்து என் மகனும் டாக்டர் ஆகலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் டாக்டர் ஆக முடியும்னு அந்த ஏற்ற தாழ்வை களைவதற்கான திட்டங்களை கொடுத்ததுதான் அதிமுக. கொண்டு வந்த திட்டங்கள், புரட்சித் தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள், இடஒதுக்கீடு 69% இந்தியாவில எந்த தலைவியும் கொண்டு வரலங்க. எந்த தலைவி கொண்டு வரல. சமூக நீதின்றாங்க. என்ன சமூக நீதி? பட்டியல் மக்கள் தாக்குதல் அதிகமாயிருக்கு தமிழ்நாடு முழுக்க, தீண்டாமை அதிகமாயிருக்கு இவங்க வந்த பிறகு. அப்புறம் என்ன சமூக நீதி? ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.ஏ. செங்கோட்டையன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ. பன்னாரி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே. காளியப்பன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.